ஹாய்மா, இதை பாருங்கடா. முறுக்கு பண்ண சொல்லித்தரேன். அதுவும் எதுலன்னா பார்த்தா ஆச்சரியப்படுவீங்க. இது பாருங்கள், தண்ணி சாதம்டா. சாதம் மீந்து போச்சு. அது வந்து நம்ம வத்தலெல்லாம் வைப்போம். அதை விட இப்போ ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள். முதல்ல இந்த சாதத்தை பிழிஞ்சு எடுத்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிடணும். கிரைண்ட் பண்ணிவிட்டு இது பாருங்கள், நம்மளுக்கு காரம் வேணும்னா காரம் போட்டுக்கலாம், மிளகாத்தூள். அப்படி வேண்டாம்னா நம்ம விரும்பின கூட கம்மன் கூட சேர்த்துக்கலாம். ஓகேவா? காரமே இல்லாத முறுக்கு. நான் எள்ளு வந்து கொஞ்சம் நிறைய வேணுன்றதுனால நான் தேவையான அளவு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து சால்ட்டு போட்டுருங்க. இப்போது இது எவ்வளவு போடுறோமோ அந்த அளவுக்கு கடல மாவு. ஓகேவா? இப்போது இதை எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம எப்படி வந்து முறுக்கு மாவு பிசைகிறோமோ அதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுருங்க. ஒரு இதுக்கு வந்து ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் போட்டுருங்க. அவ்வளோதான். அதை நல்லா பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் காய வச்சுட்டு முறுக்கு சுடணும். ஓகே, முறுக்கு சுட்டுட்டு காட்டுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது பாருங்கம்மா, முறுக்கு குழாயில் மாவு போட்டு அது கடாயில் எண்ணெய் வச்சு இந்த மாதிரி நான் வந்து எனக்கு பொறுமை இல்லை சின்ன சின்ன முறுக்காக சுடுறதுக்கு. அதனால் அப்படியே ரவுண்டாக ஃபுல்லாக அதுலேயே பிழிஞ்சிடுறேன். ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி இதை பாருங்கள், இப்போ பிழிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் தனித்தனியாக. இது பாருங்களா, இது தனித்தனியாக ரவுண்டாக வந்து அழகாக பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இந்த பாருங்கள், மாவு கலந்து எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இந்த பாருங்கள், சுட்டுட்டேன். இந்த சுட்டுட்ருக்கேன். நம்ம வந்து போட்டது வந்து அத்துணூண்டு சாப்பாடு, அதுக்கு டபுள் மடங்கு போடணும்மா கடல மாவு. ஓகேவா? அப்புறம் மிளகாத்தூள், எள்ளு, உப்பு இவ்வளோ. பார்த்தீங்களா? இப்போ இது வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு 1 கிலோ, அரை கிலோ தேரும். அரை கிலோ சாவரி வந்து எவ்வளோ ஆகுது? 120 ரூபா. அது நம்ம மீந்து போன சாப்பாட்டில் எவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடிச்சிடுறோம் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீந்து போன சாப்பாட்டில் அரிசி முறுக்கு பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கற்றுக்குங்க.